ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் பிரசங்கி 4:4. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் ஐனானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஜோசப், ஆண்டனி 2 பேருமே ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஜோசப்புக்கு ரொம்பவே வயதில் மூத்தவராக இருந்தார். ஆண்டனி ஒரு சிறு பையனாக அதில் வேலைக்கு ஜாயின் பண்ணான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பணிகள் எல்லாம் ரொம்ப அழகாக திறம்பட முடிக்கிறத அவனுடைய மேனேஜர் ரொம்பவே பாராட்டினாங்க. இதை பார்த்த ஜோசப்புக்கு தாங்கவே முடியல. என்ன இந்த ஆண்டனி சின்ன பையனாக இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணான். சரி, இப்போ படித்த பையன் தானே, நல்லா தான் செய்வான்னு யோசித்தோம். ஆனால் இப்போ பார்த்தா எல்லாத்துக்கும் மேலே போயிடுவான் போலையே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே இருக்கிற பொறாமை அதிகமாகிக்கிட்டே இருந்தது ஜோசப்போட இருதயத்தில். அப்போது ஒரு நாள் ஆண்டனி எல்லா விதமான கணக்கு வழக்கு, இன்னும் கம்பெனியில் என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் ஒரே ஆளாகவே நின்று சாதித்தான். அதை பார்த்து அவங்களுடைய மேனேஜருக்கு ரொம்பவே புல்லரிச்சு போச்சு. அப்போ தான் ஆண்டனிக்கிட்ட வந்து சொன்னாங்க, இங்கே பாரு, இனிமேல் என் கம்பெனியை ஃபுல்லாக நான் உன் கையில் ஒப்படைச்சிடலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நீ ரொம்ப திறமை வாய்ந்தவனாகவும் இருக்கிற, அதுவும் எல்லாத்தையுமே ரொம்ப நேரத்துக்கு சரியாக முடித்து கொடுக்குற. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பணியாளரை தான் நான் தேர்ந்தெடுக்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் இனிமேல் இந்த ஆஃபீஸுக்கே நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் அடுத்த இடத்துல போய் அமர்ந்துக்கிடுறேன். ஏன்னா அங்கே இருக்கிற பணியாளர்கள்லாம் ரொம்பவே சோம்பேறியாகவும் எந்த வேலையை எடுத்து செஞ்சாலும் சரியில்லாமல் செஞ்சு வைப்பாங்க. அதனால் நான் அந்த கம்பெனியை போய் பார்த்துக்கிடுறேன். நீ இந்த கம்பெனியில் நல்ல ஒரு முதலாளியாகவே நீ இருக்கலான்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே ஆண்டனிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஜோசப்போட இருதயத்தில் மேற்கொண்டு அவனை பார்த்தாலே கசப்புணர்வு வர ஆரம்பிச்சிச்சு. இதைத்தான் எல்லாருமே சொல்லுவாங்க, உதிக்கும் போதும் மறைகிற போதும் ரசிக்கிற உலகம் உச்சிக்கு நம்ம வந்தால் திட்டி தீர்க்கோன்னு. சூரியனை மட்டும் இல்லை, மனுஷங்களுடைய வளர்ச்சி கூட தான் திட்டுது. ஏன்னா சூரியன் நல்ல உச்சியில் வரும்போது என்னடா இது இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு நம்ம திட்டுவோம். ஆனால் சூரியன் உதிக்கும் போது பார்க்கவே அழகாக இருக்குதுன்னு அதுக்காக காத்திருக்கிற சில பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. மறைகிறதையும் அழகாக எவ்வளோ அழகாக மறைஞ்சு கொண்டு இருக்குதுன்னு அதை பார்க்குறதுக்கும் ஆசையாக சுற்றுலா பயணிகள் போய் பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்போது அது சூரியன் நடு உச்சியில் வந்து நின்றுச்சுன்னா இது என்ன வெயில், மண்டையே பொழந்துரும் போலையேன்னு திட்டுவாங்க. இதே மாதிரி மனுஷர்களும் இந்த மாதிரி உச்சியில் ஏறும்போது பொறாமையோட நம்மளை பார்க்குற மாதிரி இன்னும் என்னெல்லாமோ வார்த்தைகளை சொல்லியும் திட்டி தீர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பொறாமை. அந்த பொறாமை நிமித்தமாக தான் நம்மளுடைய கிரியைகளை அவங்க வேறு விதமாக எடுத்துக்கிட்டு இவங்க என்ன எல்லாத்தையும் இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களேன்னு நம்ம மேலே பொறாமைப்பட்டு அதிகமாக திட்டி தீர்க்கும். இதையெல்லாம் நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இருதயம் ரொம்பவே சஞ்சலப்படும். ஆனால் இதை நம்ம கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டு நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கிறதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.